முடக்கத்தான் குழம்பு தான் பார்க்க போகிறோம். முடக்கத்தான் வந்து ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து அலசி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சோண்டு மிளகு, ஜீரகம், பூண்டு இது மூணுத்தையும் கொஞ்சம் லேசாக வதக்கிக்கணும். இது கூட வந்து இந்த முடக்கத்தான் இதையும் சேர்த்து வதக்கிக்கணும். அதாவது லேசாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதெல்லாம் வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், வதங்கியாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் பிளேட்லேயே. இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு, ஜீரகம், கொஞ்சம் மிளகு. இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம இது கூட வந்து வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, முடக்கத்தான், மிளகு, பூண்டு எல்லாம், இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, தக்காளி, இப்போ சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள். நம்ம ஏற்கனவே மிளகு போடுறதுனால மிளகாத்தூள் வந்து கம்மியாக போட்டுக்கலாம். அதை வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ புளி நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு, சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணுங்க. இது பாதியாக சுண்டுற அளவுக்கு, நல்லா பெரிய டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி இது. இப்போ இது நல்லா பாதியாக சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா முடக்கத்தான், அது இதோட சேர்த்துக்கலாம். சிலர் வந்து அடிக்கடி வெளியே ட்ராவல்லாம் பண்ணும்போது உடம்பு வலி, கை கால் வலியெல்லாம் வரும். அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த முடக்கத்தான் கீரை குழம்பு இந்த மாதிரி குழம்பு மாதிரி வச்சு, சாதாரண கார குழம்பு மாதிரி தான். எக்ஸ்ட்ரா நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னா, இதை கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சி அந்த குழம்புல சேர்க்குறோம். குழம்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம சுக்கு குழம்பு சாப்பிட்டுருந்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு இருக்கும். சுக்கு குழம்பு மாதிரியே இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
வாசனை வந்து முடக்கத்தான் வாசனை வரும். ஆனால் வந்து சாப்பிடும்போது வந்து நமக்கு வந்து சுக்கு குழம்போட டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நல்லா பாதியாக சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிக்கிட்டோம். இது வந்து வெறும் சிம்பிள் ரெசிபி தாங்க. இதை வரேன். அவ்வளோதான், இங்கே குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க, நல்லா கட்டி ஆயிடுச்சு. அப்படியே சொல்லுவா குழம்பு ரெடி. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பிரியாணிலாம் பண்ணக்கூடாது, நாளைக்கு பண்ணலாம்.